kg டைகர் ப்ரான் எடுத்துருக்கோம். க்ளீன் பண்ணி நல்லா வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளெயின் சில்லி தூள் வந்து கொஞ்சம் காரத்துக்காக ப்ளெயின் சில்லி தூள் போட்டிருக்கோம். வீட்டில் நாங்கள் எல்லா ஸ்பைசஸும் போட்டு ஒரு சில்லி பவுடர் இது பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே வந்து தேவையான அளவு இதுக்கு நாங்கள் போட்டுக்கிறோம். இதில் வந்து எல்லாம் சிக்கன் மசாலா அளவு சால்ட் இதுக்கு நம்ம போட்டுக்கிறோம். அண்ட் இது வந்து ப்ரானுன்றதுனால ரொம்ப வாயுவாக இருக்கும். ஸோ சில பேருக்கு ஒத்துக்காது. அதனால் கண்டிப்பாக வந்து கொஞ்சமாக இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா? இது கூட வந்து ஒரு ½ லெமன் வந்து நம்ம ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, கண்டிப்பாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் இதில் வந்து நாங்கள் என்ன இது பண்ணியிருக்கோன்னா சீரகமும் பெப்பரும் சேர்த்து ஒரு மசாலா வந்து நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் போட்டிருக்கோம். ஓகே, அண்ட் இது கூட வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ண கருவேப்பிலை போடுறேன். இது வந்து ஒரு கிறிஸ்பியான ப்ரான் ரவா ஃப்ரை ரெடி பண்ணுறதுக்காக இது. ஓகே, ஸோ இது வந்து பாருங்கள், நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா நம்ம வந்து இதில் வந்து ஆல்ரெடி வந்து இறா வந்து கொஞ்சம் தண்ணி இதுவாகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே போடாமல் ட்ரையாக பரட்டி நல்லா சோக் பண்ணுவீங்க. மோஸ்ட்டாக கையில் பண்ணுற பாருங்கள், ஏன்னா நம்ம வீட்டுக்காக நம்ம சாப்பிட்றோம். ஸோ கையில் பரட்டினா இன்னும் அந்த ஃப்ளேவர் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடு தரும். ஸோ நம்ம வந்து நல்லா ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிட்டு பண்ணால் ஹைஜீனிக்காக இருக்கும். அதனால தான் பாருங்கள். ஸோ இதை வந்து நல்லா ஊற வைக்க போகிறோம். ஓகே, வேறு எந்த மசாலா ஹிடன் மசாலாவும் கிடையாது. கொஞ்சோண்டு சில்லித்தூள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சில்லித்தூளில் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், ஓகே, அண்ட் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். மிளகு சீரகம் அரைச்சி போட்டிருக்கோம். உப்பு தேவையான அளவு, அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் இது பண்ணியிருக்கோம், கருவேப்பிலை. ஸோ இதுதான் நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் இதுக்கு. ஓகே, ஸோ இதை தவா ஃப்ரை பண்ணுறப்ப நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. வச்சுருக்கோம். ஸோ தவா வச்சுருக்கு. இது வந்து இரும்பு தவா. ஸோ நம்ம அப்பத்துலேருந்து யூஸ் பண்ண தவா இதில் தான் நல்லா வரும். வந்து இந்த தவா வந்து என்னோட வயசுக்கு இதோட பெருசு. இது ஒரு 3 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு 28 வருஷம் தவா. 28 வருஷம் தவா. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஆயில் போட்டிருக்கோம். அண்ட் வந்து ஆயில் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம ப்ரான் வந்து ரோஸ்ட் பண்ணலாம், தவா ஃப்ரை. ஸோ ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருக்கோம்ல ப்ரான், பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள், ஊறி எவ்வளோ மசாலா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம வந்து போட போகிறோம். நம்ம வந்து ஆயில் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு நம்ம போடுவோம், சரிங்களா? நம்ம வந்து இப்போ இறாவை வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து இது ஹீட்டான ஆயிலில் போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலையோடு போடும் போது அதோடய ஃப்ளேவர் வந்து இன்னும் அந்த ஒரு கருவேப்பிலை ஃப்ளேவர்லாம் சேர்ந்து வரும். ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து கருவேப்பிலையும் போட்டு இதில் ஊற வைக்கிறோம். ஸோ அது கிறிஸ்பியாக வரும்போது அது ஒரு ஃப்ளேவர் வந்து பயங்கரமாக இருக்குங்க. ஸோ இதுவாக நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். அப்போ தான் நல்லா ஒரு கிறிஸ்பியாக தீயாமல் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திருப்பி போட்டு வணக்கி. இதை நீங்கள் கடாயிலையும் போட்டுக்கலாம். பட் உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா இப்படி தான். எங்கள் வீட்டு பொண்ணுக்கு இப்படி தான் கிறிஸ்பியாக பிடிக்கும். ஸோ அதனால் தவாவில் போட்டு நம்ம எடுக்கிறது. நம்ம இறா வந்து போட்டுக்கோம்ல, பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்து இதுவாகிருக்குன்ட்டு. ஸோ இது வந்து கிறிஸ்பி ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், தோசைக்கல்லிலே விட்டுற போகிறோம் கொஞ்சம் நேரம். ஸோ தோசைக்கல்லிலே சிம்மில் தான் வச்சு வேக வைங்க. அப்போ தான் நல்லா வேகும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம சிம்மில் வச்சு கொடுக்கும்போது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, சரி இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். வெந்துருச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம கட் பண்ணோன்னே அது வந்துடும். அந்தளவு இது சிம்லேயே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் அதிகமாக இருந்தால் தீஞ்சிரும், டேஸ்ட் வந்துட்டு அது ஒரு மாதிரி கருகுன ஃப்ளேவர் இருக்கும். வந்து நம்ம அரைச்சி வச்ச இந்த பெப்பர் அண்ட் சீரகம் வந்து லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்ட்டு, அண்ட் தீயாமல் இருக்குது. ஓகே, அப்படியே நம்ம வந்து டைனிங் டேபிள் எடுத்துகிட்டு போயிருக்கோம்.